ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கனக்குள்ளே தான் அந்த இடம் தான் வைக்க போகிறேன். அப்புறம் இன்னும் இது அவ்வளோ இருக்க இங்கே புறாலாம் இது பண்ணுவாங்க. இது வளர்த்துருந்தேன் முன்னாடிலாம். முன்னாடி எப்படி பார்த்தா ஒரு 60-70 ஜோடி வளர்த்தேன். இப்போ அதெல்லாம் எல்லாமே தின்னுட்டு போச்சு எல்லாமே. இப்போ புதுசாக நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படியா? வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு மேலே நம்ம எப்படி வளர்த்தோமோ அப்படி நம்ம வீடியோ போடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணி தட்டிட்டு போங்க. இந்த பசங்க ஏற்கனவே புறா வளர்த்துருக்காங்க. அந்த புறாக்கள்லாம் கீரிப்பிள்ளையும் பூனையும் வந்து கடித்து கொண்டிருக்கு. அதுக்காக இப்போ வந்து புறா கூடு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புறா கூடு செட் பண்ணி வளர்க்குறதுக்காக இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக புறா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இது போல் தான் ஒரு 70 புறா வளர்த்தேன். அந்த புறாவெல்லாம் எல்லாம் அந்த புறாவில் ஆசையினால் மறுபடியும் வளர்க்க ஆரம்பித்து ட்ரை பண்ணியிருக்கேன். கூடு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஒரு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் புறா வளர்க்க ட்ரை ஆகிட்டேன். ஸ்கூல் விட்டு டெய்லியும் வந்து புறா திறந்து பார்த்துக்கிடுவேன். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இறங்கி தண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் அது பாட்டு சாப்பிட்டுட்டு நின்று வந்து இது நான் திறந்து விட்ருவேன். 4 மணிக்கு புறாவை திறந்து விட்டுட்டு இது 5 மணிக்கு அடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இது அடைச்சிட்டு இதெல்லாம் போட்டு நீட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடும்.